நமது அரசு 11 ஆண்டுகளில் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தி உள்ளது. பயங்கரவாதிகள் முளையிடும் இடத்திலேயே வேரோடு அழிப்போம் என பார்லிமெண்டில் பிரதமர் மோடி பேசினார். பாகிஸ்தானுடன் நாம் நடத்தியது போரல்ல, தெளிவான இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் மட்டுமே என பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகார் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் முழக்கத்தால் லோக்சபா வரும் 4ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தங்களிடம் 100% தெளிவான மற்றும் உறுதியான ஆதாரங்கள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் மீது ராகுல் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு பார்லிமென்டில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு பதிலளித்து பேசுகையில், ராகுல் குற்றச்சாட்டு ஜனநாயகத்தை பலவீனப்படுத்தும் ஒரு பெரிய சதி, மிகவும் ஆபத்தான நடத்தை மற்றும் அணுகுமுறை என்றார். துணை ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தலுக்கு போட்டியிடுவோர் வரும் 7ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் கூறியுள்ளது. கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான முன்னாள் துணைவேந்தர் வசந்தி தேவி உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 87. வசந்தி தேவி மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வரின் பெயர் இடம்பெறக்கூடாது என உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பெயரை நீக்க கோரி CV சண்முகம் தொடர்ந்த வழக்கில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, கோவில்பட்டி கடலை மிட்டாய்கள் தனி முத்திரையுடன் விற்கப்படும் போது போலிகளின் பரவல் தடுக்கப்படும் என்றார். தீப்பெட்டி தொழிலை பாதுகாக்க வேண்டுமென்றால் லைட்டரை தடை செய்ய வேண்டும். பிளாஸ்டிக் லைட்டரை தடை செய்ய மத்திய அரசுடன் பேசி வருகிறோம் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். அரசு செய்யும் வெற்று விளம்பரங்களுக்கு ஹைகோர்ட் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. விளம்பர அரசியலுக்காக அரசு நலத்திட்டங்களுக்கு சூட்டிய தனது பெயரை உடனடியாக நீக்க வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். முதல்வர் ஸ்டாலின் வீண் விளம்பரங்கள், வெற்று நாடகங்கள் நடத்துவதை விடுத்து குழந்தைகளும் பெண்களும் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை மேம்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார். மருத்துவமனையை நாடி வரும் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சை அளிக்க முடியாத திமுக அரசு மக்களை தேடி சிகிச்சை அளிக்கப் போவதாக அறிவித்திருப்பது வேடிக்கையானது என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய பன்னீர்செல்வத்திற்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது. அவர் என்ன நோக்கத்திற்காக முதல்வரை சந்தித்தார் என்பது தெரியவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். பிரதமரை சந்திக்கும் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் உண்மையை மறைக்கிறார். நயினாரிடம் கூறிவிட்டுத்தான் மோடியை சந்திக்க அனுமதி கேட்டு OPS கடிதம் எழுதினார் என பன்னீர்செல்வம் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முகாம் அலுவலகத்தில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஆணவ கொலைகளை தடுக்க கடும் சட்டம் இயற்ற வேண்டும் என முதல்வரிடம் கோரிக்கை வைத்ததாக கூறினார். OPS பிரேமலதா திமுக கூட்டணியில் இணைவது தொடர்பாக ஸ்டாலின் முடிவு செய்வார் என பால்வள அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். கூட்டணியில் புதிய கட்சிகள் சேர்க்கப்படலாம் என தலைவரே சொல்லிவிட்டார் என அவர் கூறினார். அதிமுகவுடன் மட்டும்தான் கூட்டணியில் இருக்கிறோம். 2026 சட்டசபை தேர்தலில் 5 தொகுதிகள் கேட்க முடிவு செய்துள்ளோம் என புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கூறினார். சுதந்திர தின விழா உரையில் இடம்பெற வேண்டிய விஷயங்கள் குறித்து யோசனைகளை பகிர்ந்து கொள்ள நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். நமோ செயலி, மைகவ் தளங்களில் மக்கள் தங்களது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளார். பாலியல் வழக்கில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் முன்னாள் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா குற்றவாளி என்றும் தண்டனை விவரம் நாளை வெளியிடப்படும் என்றும் பெங்களூரு கோர்ட் அறிவித்துள்ளது. இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் விதித்த 25% வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வரும் என கூறப்பட்டது. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி முதல் வரி விதிப்பு நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்திய பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்த நிலையில் சிரியா மீது இதுவரை இல்லாத அளவிற்கு 41% இறக்குமதி வரியை அமெரிக்கா விதித்துள்ளது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் சுந்தரமூர்த்தி ஐயனார் கோயிலிலிருந்து ஒரு உண்டியலை திமுக நிர்வாகி துணைவேந்தன் தூக்கியுள்ளார். திமுக ஆட்சியின் கீழ் கோயில்கள் கூட அரசியல் கொள்ளையிலிருந்து தப்பவில்லை. இதை நாங்கள் சுட்டிக்காட்டுவது முதல் முறை அல்ல என பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். ராகுல் தேர்தல் கமிஷன் மீது போலி குற்றச்சாட்டுகளை கூறி வருவது மிகவும் விசித்திரமானது. இப்போது பணியாற்றுபவர்களையும் அச்சுறுத்த தொடங்கியுள்ளார். இது வருந்தத்தக்கது என தேர்தல் கமிஷன் கூறியுள்ளது. ஸ்டாலினை OPS தொகுதி பிரச்சனையாக சந்தித்திருக்கலாம் அல்லது தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் என
தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அவர் அறிவிப்பு வெளியிடும் வரை என்னவென்று கருத்து சொல்ல முடியாது என அவர் கூறினார். தமிழக அரசு பள்ளிகளில் மாணவிகள் மீதான ஆசிரியர்களின் பாலியல் வன்முறைகளுக்கு அரசுதான் காரணம் என தமிழக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் கிருஷ்ணகிரியிலிருந்து தொடங்குகிறார். முதல்வர் ஸ்டாலின் வரும் 11, 12ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர் மாவட்டங்களுக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்கிறார். இரு மாவட்டங்களிலும் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் முடிவுற்ற 5 புதிய திட்டப்பணிகள் மற்றும் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் சுமார் ரூபாய் 7 கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய நிர்வாக கட்டடத்தை முதல்வர் ஸ்டாலின் தலைமை செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். முதல்வர் ஸ்டாலினை ராமதாஸ் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவரை சந்திக்க நான் நேரம் கேட்கவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் எங்கே இருந்தார்? அவர் பாரதிய ஜனதாவுடன் தான் இருந்தார் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு எங்கு இருக்கிறது? தமிழக அரசு அதில் கவனம் செலுத்த தவறிவிட்டது. எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நாடாக மாறியுள்ளது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். நம்ம சுவாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம் என்ற பிரச்சாரத்தை பக்தர்களிடம் சேர்க்க திட்டமிட்டுள்ளோம். இந்துக்கள் அனைவரும் கோயிலை பாதுகாக்க முன்வர வேண்டும் என இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறியுள்ளார். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் மர்ம மரணம் அடைந்தது பற்றி விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணியின் 2ஆம் கட்ட தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்தவாசியில் துவங்கி ஆகஸ்ட் 18 ஓசூரில் நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதத்துக்கான நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் 1.96 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வசூலான 1.73 லட்சம் கோடியை விட 7.5% அதிகமாகும். தமிழகத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி நிலவரப்படி 22,800 கோடி ரூபாய்க்கு 15 ரயில்வே திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பார்லிமென்டில் தெரிவித்தார். தெற்கு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகை கோயில் பனிலிங்கத்தை தரிசித்த பக்தர்களின் எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். அமர்நாத் சிவபெருமான் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். உரிய ஆவணங்களின்றி கொல்கத்தாவில் தங்கியிருந்த வங்கதேச மாடல் அழகி சாந்தா பால் என்பவர் கைது செய்யப்பட்டார். 2 போலி ஆதார், வாக்காளர் மற்றும் ரேஷன் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. அவரை வரும் 8ஆம் தேதி வரை காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. விலைச்சலுகை கிடைக்காதது, அமெரிக்க வரி விதிப்பு ஆகிய காரணங்களால் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதலை இந்திய பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிறுத்தியுள்ளன. டெல்லி ஏர்போர்ட்டில் ஸ்பைஸ்ஜெட் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரே நாளில் 5 முறை பயணம் ஒத்திவைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை கைவிட வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்கள் பார்லிமெண்ட் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். டி.ஆர். பாலு, ஆர். ஆசா, பிரியங்கா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்றனர். ரூபாய் 13,000 கோடி மதிப்பிலான கூட்டுறவு மற்றும் ரயில்வே உள்ளிட்ட பல முக்கிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது. பிரதமர் மோடி நாளை உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசிக்கு செல்கிறார். அங்கு 2,200 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை துவக்கியும் வைக்கிறார். இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 25% வரி உயர்வு அமலுக்கு வருவதாக கூறப்படும் நிலையில் இந்த வரி விதிப்பால் இந்திய பொருளாதாரத்தின் மீதான தாக்கம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் வறண்ட பாலைவனத்தில் சிந்து சமவெளி தொடர்பான நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இங்கு கிடைத்துள்ள ஹரப்பா காலத்தின் தொல்பொருட்கள் சிந்து சமவெளி நாகரிக எல்லைகளை மறுவடிவமைக்கும் முக்கிய தடயங்களை வெளிப்படுத்துவதாக கருதப்படுகிறது. பணமோசடி வழக்கு தொடர்பாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு அனில் அம்பானிக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. திருமலை கோயில் வளாகத்தில் பக்தர்கள் ரீல்ஸ், வீடியோக்கள் எடுக்கக்கூடாது. மீறினால் போலீசார் மற்றும் கோயில் பணியாளர்கள் மூலம் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தேவஸ்தானம் எச்சரித்துள்ளது. கேரளாவில் பள்ளிக்கான ஆண்டு விடுமுறையை ஏப்ரல், மே மாதத்திலிருந்து ஜூன், ஜூலைக்கு மாற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக பொதுமக்களிடமும் கருத்து கேட்டுள்ளது. அமெரிக்காவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் கட்டிக் கொண்டிருக்கின்றனர். சமயபுரம் மாரியம்மன் போன்றே விக்கிரகம் வைத்து கட்டி வருகிறார்கள் என பாடகர் வேல்முருகன் தெரிவித்தார். உலக நன்மை மற்றும் படிப்பு சிறக்க வேண்டி மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் 1008 மாணவியர் விளக்கு பூஜை செய்தனர்.
அனுஷா தேவி அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர், பேராசிரியர்கள் பங்கேற்றனர். திருச்சி உறையூர் வெக்காளியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அம்மனுக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டது. மதுரை அழகர் கோயில் ஆடி விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. தங்க கொடிமரத்தில் கருட உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றப்பட்டு தோரண மாலைகள் அணிவிக்கப்பட்டது. திருச்சி உறையூர் கமலவல்லி நாச்சியார் கோயிலில் திருமஞ்சனம் விமரிசையாக நடந்தது. காவேரியிலிருந்து தங்க குடத்தில் புனித நீர் கொண்டு வந்து கமலவல்லி நாச்சியாருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் சனீஸ்வர பகவானுக்கும் நீலாதேவிக்கும் திருக்கல்யாணம் விமர்சையாக நடந்தது. ஆடி 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சேலம் மாரியம்மன் கோவிலில் 1 லட்சம் வளையல் கொண்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோவை காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற லட்சுமி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஆடி வெள்ளியை முன்னிட்டு வேலூர் மாவட்டம் வஞ்சூர் கிராமத்தில் உள்ள வஞ்சியம்மனுக்கு ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. திரளான பக்தர்கள் அம்மனை வழிபட்டு சென்றனர். ஆணவ கொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்திற்கு மாநில SC/ST ஆணையம் சார்பில் 6 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டது. சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சட்டம் ஏற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் கோவை கலெக்டர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக தனி சட்டம் ஏற்ற வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2,42 லட்சம் பேர் வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் கூறினார். 2025 ஜூலை மாதத்தில் 1 கோடிக்கும் அதிகமாக பயணிகள் சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணம் செய்துள்ளனர். ரயில் சேவை தொடங்கியது முதல் இதுநாள் வரையிலான எண்ணிக்கையில் இதுவே அதிக எண்ணிக்கை என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை மாநிலம் முழுவதும் 256 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும், முதல்வர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யாதவர்களும் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் செய்தி தொடர்பாளர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். கவின் கொலை மிகவும் துயரமான சம்பவம். இது சாதிய ரீதியான பிரச்சினை அல்ல, சமூக ரீதியான பிரச்சினை என மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல ஆணைய தலைவர் தமிழ்வாணன் தெரிவித்தார். தமிழகத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு நாளை மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அருந்ததி மக்கள் கட்சி நிறுவனர் வலசை ரவிச்சந்திரன் உடல்நலக் குறைவால் காலமானார். வாலாஜப்பேட்டையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு அமைச்சர்கள் மதிவேந்தன், காந்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். கொடைக்கானல் வனத்திலிருந்து வனவிலங்குகள் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. வனத்தை ஒட்டியுள்ள தனியார் ஹோட்டல் அழகு நீரூற்றில் காட்டு எருமைகள் தண்ணீரை பருகி தாகம் தீர்த்தன. தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து OPS அணி வெளியேறியதை வரவேற்று அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 தமிழக மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மதுரையில் இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி அதிவேகமாக சென்ற அரசு பஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சென்றபோது டிரைவர் திடீரென பிரேக் போட்டதால் பஸ்ஸில் இருந்து 1 வயது குழந்தை தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்தது. இதில் குழந்தை அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. திருப்பூரில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நூல் விலை கிலோவுக்கு 5 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக நூற்பாலைகள் அறிவித்துள்ளன. கடந்த 2 மாதங்களுக்கு பிறகு நூல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுச் செயலாளராக தான் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் கோர்ட் தள்ளுபடி செய்தது. கரூர் உப்பிடமங்கலத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவர் தன் மீது தவறான புகார் கோரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு உரிய விளக்கம் கேட்டு திருமாநிலையூர் பணிமனையில் உள்ள 30 அடி மின்கம்பத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் உலக அமைதிக்காக ஜப்பானிய இந்து பக்தர்கள் சிறப்பு யாகம் நடத்தினர். தமிழ் மற்றும் ஜப்பான் இடையேயான உறவு வேரூன்றி உள்ளதாக ஜப்பானிய இந்து பக்தர் சயோகா கிமுரா சாந்தி கூறினார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 20,000 கன அடியாக சரிந்ததை தொடர்ந்து 10 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அனுமதி அளிக்கப்பட்டது. IT ஊழியர் கவின் கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்த மாநில தாழ்த்தப்பட்டோர் ஆணைய உறுப்பினர்கள் நெல்லை வந்தனர். அங்கு கலெக்டர் ஆபீஸில் அதிகாரிகளுடன் ஆலோசித்து இன்று மதியம் நேரடியாக களத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர்.
நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட கவினின் உடலை 5 நாட்களுக்கு பிறகு அவரது குடும்பத்தினர் பெற்றுக் கொண்டனர். முன்னதாக கவினின் உடலுக்கு அமைச்சர் நேரு மரியாதை செலுத்தினார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 73,200 ரூபாய்க்கும் 1 கிராம் 9,150 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் 123 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. தேனிலவுக்காக இந்தோனேசியா சென்ற டாக்டர் தம்பதி உயிரிழந்த விவகாரத்தில் சேவை குறைபாடு மற்றும் மன உளைச்சல் ஏற்படுத்திய சுற்றுலா நிறுவனம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 1,60,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சென்னை நுகர்வோர் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கோவை சேரன் மாநகர் பஸ் ஸ்டாப்பில் பழனி என்பவர் மதுபோதையில் அங்கு நின்றிருந்த தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டதுடன் கத்தியால் சரமாரியாக குத்தியுள்ளார். மகன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் பழனியை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் இருக்கும் 70 லட்சம் வெளிமாநிலத்தவர்கள் இங்கு வாக்காளர்களாக மாற வாய்ப்பு உள்ளது. இதனால் அரசியலில் பெரிய தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. நோய் வராமல் தடுக்கும் முயற்சியாக தமிழகம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் திட்டம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மாநிலம் முழுவதும் 1256 முகாம்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழையின் 2ஆம் பாதி காலமான ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் வழக்கத்துக்கு அதிகமான மழை பொழிவுக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டரின் விலை 34.50 ரூபாய் குறைந்து 1789 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக சிலிண்டர் விலை எந்த மாற்றமும் இன்றி 868.50 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழக அரசு நாளை துவங்கவுள்ள நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற மருத்துவ திட்டத்திற்கு தடை விதிக்க சென்னை ஐகோர்ட் மறுத்துவிட்டது. மேலும் தேர்தல் கமிஷன், மத்திய மாநில அரசுகள் மற்றும் திமுக தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்த பெண்ணை தாக்கி கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட கலைஞர் நகரைச் சேர்ந்த முகிலன் என்பவனை தனிப்படை போலீசார் 5 மணி நேரத்தில் பிடித்து கைது செய்தனர். திருவள்ளூர் ஆரம்பாக்கம் சிறுமி வன்கொடுமை வழக்கில் அசாம் இளைஞர் ராஜு பிஸ்வகர்மா 3 நாள் காவல் விசாரணை முடிந்து இன்று திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஆகஸ்ட் 8 வரை சிறையில் அடைக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு பகுதியில் 2023ஆம் ஆண்டு சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் உதவி ஆய்வாளர் உட்பட 2 காவலர்களை திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் டிஸ்மிஸ் செய்து உத்தரவிட்டார். பெங்களூரில் 13 வயது சிறுவனை கடத்தி கொன்ற குற்றச்சாட்டில் குருமூர்த்தி மற்றும் கோபாலகிருஷ்ணா என்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். போலீசார் பிடிக்க முயன்றபோது இருவரும் தாக்க முயன்றதால் சுட்டு பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காயமடைந்த இருவரும் ஜெயநகர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் மருந்துகளின் விலையை குறைக்க 60 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என 17 நிறுவனங்களுக்கு அந்நாட்டு அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் உட்பட உலகெங்கிலும் உள்ள பல மோதல்களை முடிவுக்கு கொண்டு வந்த அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பு செயலாளர் கரோலின் லீவிட் கூறியுள்ளார். ஈரான் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் 6 இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளது. அமெரிக்காவில் உள்ள அந்நிறுவனங்களுக்கு சொந்தமான சொத்துகளும் முடக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானுடன் இணைந்து தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கிடங்கு அமைக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ள இந்த சூழலில் ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். மியான்மரில் கடந்த 4 ஆண்டுகளாக அமலில் இருந்த அவசர நிலை நீக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது. பொதுத் தேர்தல்களை நடத்துவதற்கு இது ஒரு அவசியமான நடவடிக்கை என கூறியுள்ளது. ரஷ்யாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து விடுக்கப்பட்ட சுனாமி எச்சரிக்கை வாபஸ் பெறப்பட்டது. இதைத் தொடர்ந்து மக்கள் அனைவரும் வீடு திரும்பினர். கிரீஸில் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் நடக்கிறது. பெண்களுக்கான பிரீ ஸ்டைல் 43 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் ரச்சனா 3-0 என சீனாவின் ஜின் ஹூவாங்கை வீழ்த்தி தங்கம் வென்றார். 65 கிலோ ஃபைனலில் அஸ்வினி 3-0 என உஸ்பெகிஸ்தானின் ராஹிம் ஜொனாவாவை சாய்த்து தங்கம் கைப்பற்றினார். மும்பை வான்கடே கிரிக்கெட் மைதானத்திற்கு டிசம்பர் 14ஆம் தேதி அர்ஜென்டினா கால்பந்து வீரர் மெஸ்ஸி வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் தற்போதைய கிரிக்கெட் வீரர்களுடன் இணைந்து கிரிக்கெட் விளையாட உள்ளதாக தெரிகிறது. மக்காவ் சர்வதேச பேட்மிண்டன் தொடர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென் 21-14, 18-21, 21-14 என சீனாவின் ஜுவான் செனை வென்றார். மற்றொரு இந்திய வீரர் தருண் 21-12, 13-21, 21-18 என சீனாவின் ஜெய்ஹூவை வீழ்த்தினார். இருவரும் அரையிறுதிக்கு முன்னேறினர்.
எகிப்தில் நடந்து வரும் உலக ஜூனியர் அணிகளுக்கான ஸ்மாஷ் சாம்பியன்ஷிப் அரையிறுதிப் போட்டியில் இந்திய வீரர் அரிஹன் அமெரிக்காவின் ஜாக்கிடம் தோல்வியடைந்து வெண்கலப் பதக்கம் வென்றார். இந்திய கிரிக்கெட் முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கரை கௌரவிக்கும் வகையில் மும்பை வான்கடே மைதானத்தின் அருங்காட்சியகத்தின் நுழைவாயிலில் அவருடைய சிலை நிறுவப்படும் என மும்பை கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. கௌதம் தின்னனூரி இயக்கத்தில் விஜய் தேவரகொண்டா, பாக்யஸ்ரீ போஸ் நடிப்பில் நேற்று வெளியான தெலுங்கு படம் கிங்டம் ஹிந்தி, தமிழ் ஆகிய மொழிகளிலும் டப்பிங் ஆகி வெளியாகியுள்ளது. அதிரடி ஆக்ஷன் நிறைந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் கலந்து வெளியாகியுள்ள இப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் முதல் நாளில் 39 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அறிவித்துள்ளனர். பாலிவுட்டின் முன்னணி நட்சத்திர தம்பதியர் நடிகர் ரன்பீர் கபூர் மற்றும் ஆலியா பட் இவர்களுக்கு ஒரு மகள் இருக்கிறார். தங்களது குடும்பத்தாருடன் வசிக்க மும்பை பாந்த்ரா மேற்கு பகுதியில் 250 கோடி ரூபாய் செலவில் கனவு இல்லம் ஒன்றை கட்டியுள்ளனர். 6 மாடி கொண்ட இந்த வீட்டின் பணிகள் முடிந்துவிட்டதால் விரைவில் அங்கு குடியேறவுள்ளனர். வீட்டிற்கு ரன்பீரின் பாட்டி நினைவாக கிருஷ்ணாராஜ் என்ற பெயரை வைத்துள்ளார்களாம். இசையமைப்பாளரான ஜி.வி. பிரகாஷ் நடிகராகவும் பயணிக்கிறார். இவர் நடித்துள்ள பிளாக்மெயில் படம் இன்று ரிலீஸ் ஆவதாக இருந்தது. நிதி பிரச்சனையால் கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டது. இதேபோல் இவர் நடித்து நீண்ட காலமாக வெளியாகாமல் இருந்த அடங்காதே படம் ஆகஸ்ட் 27இல் ரிலீஸ் என அறிவித்தனர். ஆனால் இப்பட தயாரிப்பாளர் சரவணன் செக் மோசடி வழக்கில் சிறையில் உள்ளார். இதனால் இதுவும் தள்ளி போகிறதாம். இந்தியாவில் உள்ள சிறந்த இயக்குநர்களில் ஒருவர் லோகேஷ் கனகராஜ். அவரது கதையில் தலைவர் ரஜினி இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை கூலி படத்தில் பார்க்கலாம் என இசையமைப்பாளர் அனிருத் புகழாரம் சூட்டியுள்ளார். இசையமைப்பாளர் A.R. ரஹ்மான் அடிக்கடி இசைப்பணிக்காக அமெரிக்கா செல்வார். தற்போது அங்கு சென்றுள்ள அவர் மூத்த பின்னணி பாடகர் KJ ஜேசுதாஸை சந்தித்துள்ளார். அந்த போட்டோக்களை பகிர்ந்து எனது சிறுவயது அபிமானியை அவரது டல்லாஸ் இடத்தில் சந்தித்தேன். அவரின் ஆராய்ச்சி பணிகளையும் கர்நாடக இசையின் மீதான அவரது ஆர்வத்தையும் கண்டு வியந்தேன் என ரஹ்மான் குறிப்பிட்டுள்ளார்.